Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து LCM and HCF டாபிக்ல lesson 8ல model 6 பார்க்க போறோம். இது என்னன்னா greatest 4 or 5 digit numbers. lesson 8ல வந்து least 4 or 5 digit பார்த்துப்போம். இப்போ வந்து greater பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் leastல பார்க்கும்போது least 4 digit numberனா 1000 வரும். least 4 digit 5 digit number வந்து 10,000. ஆனா இப்போ greatest 4 digit number வரும்போது 4 times 9 வரும். greatest 5 digit number வரும்போது 5 times வரும். லாஸ்ட் lesson 9 8 lesson 7ல என்ன பார்த்திருப்போம், HCF ஏதோ ஒரு ஆன்சரை வந்து நம்ம ஆட் பண்ணிருப்போம். இது வந்து லாஸ்ட் சம்ல வந்து நம்ம LCM ஆட் பண்ணிருப்போம். ஆனா இந்த கிரேட்டஸ்ட் பார்க்கும்போது மைனஸ் பண்ணும். பிளஸ் பண்ணீங்கன்னா இந்த 4 டிஜிட் வந்து 5 டிஜிட் ஆயிடும். அதனால வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? வாங்க இப்போ கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் பை 12, 15, 20 and 35 leaves no remainder அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறாங்க, 4 டிஜிட் நம்பரு அதை வந்து 12, 15, 20, 35 டிவைட் பண்ணோம். ரிமைண்டர் வந்து நோ ரிமைண்டர் வராதுன்னு சொல்றாங்க. ரிமைண்டர் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து 4 times 9 போடணும். இதான் வந்து கிரேட்டஸ்ட் நம்பரு. அப்புறம் நம்மளுக்கு வந்து அப்புறம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 12, 15, 20, 35 இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். லாங் டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறோம். 12, 15, 20, 35 போட்டுக்கிறோம். 2 டைம்ஸ் பண்ணும்போது 2 டேபிள் பண்ணும்போது 6, 15, 10, 35 மறுபடியும் 2 பண்ணும்போது 3, 15, 5, 35 மறுபடியும் 3 பண்ணும்போது 1, 5, 5, 35 மறுபடியும் 5 பண்ணும்போது 1, 1, 1, 7 அப்புறம் 7 பண்ணும்போது 1, 1, 1, 1, 1 பண்ணிட்டு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு எல்சிஎம் வந்து 420 கிடைக்கும். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு எல்சிஎம் மெத்தட் தெரியணும்னா நான் எல்சிஎம் அண்ட் HCFல lesson 1ல இருந்து 7 வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன். அது பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் வந்து 420 கிடைச்சிச்சு. நம்ம வந்து இந்த கொஸ்டினை வந்து 2 மெத்தட்ல போட போறேன். இப்போ பார்க்க போற 4 கொஸ்டினுமே வந்து நான் வந்து ஷார்ட்கட் மெத்தட்ல சொல்லி தர போறேன், ட்ரெடிஷனல் மெத்தட்ல சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு வந்து நல்லா மல்டிப்ளை பண்ண தெரியும், மல்டிப்ளை வந்து உங்களுக்கு எல்லாம் கிளியரா தெரியும்னா இந்த ஷார்ட்கட் மெத்தட் போடுங்க. இல்லைன்னா நீங்க ட்ரெடிஷனல் மெத்தடே போடுங்க. எது ஈஸியா இருக்குன்னு பார்த்தா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல்சிஎம் வந்து 420 கிடைக்கும். அத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு நம்பரால நம்ம பண்ணணும். ஏதாச்சும் ஒரு நம்பரால நீங்க லாஸ்ட் வீடியோ lesson 7ல பாத்தீங்கன்னா 3 வச்சு பண்ணிருப்பேன். இதுல வந்து 3 பண்ணோம்னா ரொம்ப சின்ன நம்பர் ஆயிடும். அதனால வந்து நம்ம ஸ்டார்டிங்க 20 வச்சு பண்றோம். இப்ப 20 பண்ணும்போது 420 into 20 வந்து 8400 வருது. இது 4 டிஜிட் நம்பர் தான். ஆனா நம்ம லார்ஜ் கிரேட்டஸ்ட் கேட்கறதுனால அதிகமா பாக்கிறது 9999 இதுக்குள்ளதான், இதுக்கப்புறம் இதுக்குள்ளதான் வரணும். அதனால இது அடுத்த நம்பர் பார்க்கலாம். இதுக்கு அடுத்த நம்பர் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஈக்குவல்லே வரும். அதனால நான் ஒரு 23 பண்றேன். 20 பண்ணிட்டு நெக்ஸ்ட் 23 பண்றேன். அப்ப 23 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, 9660 வரும். இதுக்கு அப்புறமா அடுத்த நம்பர் 24 பண்ணோம்னா நம்ம கிரேட்டஸ்ட் நம்பரை விட அதிகமா போயிடும். அதனால இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ட்ரெடிஷனல் மெத்தட்ல பார்க்கலாம் அதே செம்ம. அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது, அந்த 4 9s போட்டுக்கணும். அதை வந்து 420 எல்சிஎம் டிவைட் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் பண்ணும்போது 2 4 20 சார் 840 840 வரும். அப்புறமா அதுக்கப்புறம் அது மீதி வர்றது வந்து 15 வரும். அதுக்கப்புறம் இன்னொரு 9 இருக்கும், 159 வரும். மறுபடியும் 19 இருக்கும்போது 3 டைம்ஸ் பண்ணுவோம். 3 டைம்ஸ் பண்ணும்போது 1260 வரும். இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 339 வரும். இப்ப என்ன பண்ணோம், நான் இந்த மெத்தட் வந்து நீங்க lesson 7லயும் இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்.
அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வர ரிமைண்டரை ஆட் பண்ணிருப்போம். ஹையஸ்ட் நம்பர் கூட ரிமைண்டரை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 9660 வரும். இதுதான் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். இதான் ஆன்சர். சரி, செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர் which when divided by 10, 15 and 20 leaves no remainder. நீங்க கொடுத்துறாங்க கொஸ்டின் 4-digit நம்பர் சொல்லிடுறாங்க. அப்போ 4-digit நம்பர்னா 4 times 9 போட்டுப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்கணும். நெக்ஸ்ட் எல்சிஎம் எடுப்போமா, எல்சிஎம் எடுக்கல என்னென்ன நம்பருக்குன்னா 10, 15, 20க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2ஆல பண்ணும்போது 5, 15, 10 வரும். மறுபடியும் 2ஆல பண்ணும்போது 5, 15, 5 வரும். மறுபடியும் 5ஆல பண்ணும்போது 1, 3, 1 வரும். மறுபடியும் 3ஆல பண்ணும்போது 1, 1, 1 வந்துடும். அப்புறம் இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எல்சிஎம் வந்து 60 கிடைக்கும். இந்த லாங் டிவிஷன் வந்து நான் ஆல்ரெடி போட்டுக்கிற வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் எல்சிஎம் வந்து 16 வந்துடும். இப்போ நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல போகலாம். ட்ரெடிஷனல் மெத்தட் என்னது, அந்த 4-digit நம்பர் போட்டு கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர் போட்டு இதை வந்து எல்சிஎம் வந்து 60 கிடைச்சிருக்கு. இதால டிவைட் பண்ணோம். 1 டைம் பண்ணும்போது 60, பேலன்ஸ் 3, மறுபடியும் ஒரு 9, பேலன்ஸ் வந்து 39 வரும். அப்புறம் ஒரு 9 இறக்கிக்கிறோம். பண்ணோம்னா 6 டைம் பண்ணும்போது 360 வருது. பேலன்ஸ் 39, மறுபடியும் ஒரு 9 இறக்கிட்டோம். மறுபடியும் 6 பண்ணும்போது 360, மறுபடியும் 39, மறுபடியும் பண்ணோம்னா அது மாதிரிதான் வந்துட்டே இருக்கும். அவ்வளவுதான். இப்போ 39 தான் ரிமைண்டர் கிடைச்சிருக்கு. அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் 4 டிஜிட் போட்டு மைனஸ் ரிமைண்டர் போடணும். 39 மைனஸ் பண்ணீங்கன்னா 9960 வந்துடும். இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் பார்க்கலாம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் 5-digit நம்பர் which when divided by 8, 9 and 10 leaves 3 as a remainder in each case. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இதுல 5-digit நம்பர் சொல்றாங்க. கிரேட்டஸ்ட் 5-digit நம்பர்னா 5 times 9 போட்டுக்கிறோம். அப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எல்சிஎம் ஆஃப் டிவைட் பண்ண சொன்ன நம்பர் பாத்தீங்கன்னா 8, 9, 10 மூணுக்குமே வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ரிமைண்டர் கொடுத்திருக்காங்க. ரிமைண்டர் வந்து 3. எல்லா இது மூணுத்துக்குமே 3 தான் சொல்றாங்க. அப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்க லாங் டிவிஷன் யூஸ் பண்றோம். 8, 9, 10 போறோம். 2 டைம்ஸ் பண்ணும்போது 4, 9, 5 வரும். அதை 2 டைம்ஸ் பண்ணும்போது 2, 9, 5. அதை 2 டைம்ஸ் பண்ணும்போது 1, 9, 5. அதை 3 டைம்ஸ் பண்ணும்போது 1, 3, 5. அது 3 டைம்ஸ் பண்ணும்போது 1, 1, 5. 5 வச்சு பண்ணும்போது 1, 1, 1 வந்துடும். இது அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் வந்து 360 கிடைக்கும். இப்போ வந்து இது ஷார்ட்கட் மெத்தட் வந்து போட முடியாது. ஷார்ட்கட் மெத்தட் வந்து சின்ன நம்பர்னா ஷார்ட்கட் மெத்தட் போடலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கிறதுனால நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணல. இதுக்கோ சரி. ஏன்னா கிரேட்டஸ்டுக்கு வந்து ஷார்ட்கட் போட்டீங்கன்னா பெரிய நம்பர்லாம் வந்து நம்மளுக்கு மல்டிப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அதனால வந்து கிரேட்டஸ்ட் நம்பருக்கு வந்து நீங்க ஷார்ட்கட்ல போகாத ட்ரெடிஷனல் மெத்தட் போறது தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் இந்த 2 சம்மே வந்து ட்ரெடிஷனல்ல மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க பாக்கலாம். ஒண்ணு மட்டும் உங்களுக்கு ஷார்ட்கட் எப்படி வரணும்னு சொல்லிட்டு அது பார்த்தோம். இப்ப பாருங்க, 5-digit நம்பர் போது 5 times 9 போட்டுக்கிறோம். அடுத்து எல்சிஎம் வந்து 360. இதால இதை டிவைட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் பண்ணும்போது 720 வருது. பேலன்ஸ் 279 வந்துருது. நெக்ஸ்ட் ஒரு 9 இறக்குறோம். சரிங்களா, இறக்கணுமா? அப்போ 7 டைம்ஸ் பண்ணும்போது 2520 வருது. அதை மைனஸ் பண்ணீங்கன்னா 279 வரும். மறுபடியும் ஒரு 9 இறக்குறோம். அப்போ 7 டைம்ஸ் பண்ணும்போது 2520 வருது. மைனஸ் பண்ணா 279 வந்து இது ரிமைண்டர் கிடைச்சிச்சா? அப்புறம் என்ன பண்றோம், நம்ம 5 times 9 போட்டோம், மைனஸ் ரிமைண்டர் போட்டோம். ஆனா இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, ரிமைண்டர் வந்து எல்லாத்துக்கும் 3 சொல்றாங்க. அப்போ 3 ஆட் பண்ணிட்டோம். 3 ஆட் பண்ணா என்ன வரும், 99723. இதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ல வீடியோ வேணுமானாலும், இந்த லெசன்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆன்சர் சொல்றேன்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.